A wire of resistance R is cut into 8 equal pieces. From these pieces, 2 equivalent resistance are made by adding 4 of these together in parallel. Then these two sets are added in series. The net effective resistance of the combination is அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு வயர் இருக்குது ஆர்னு சொல்லிட்டு இதை வந்து 8 ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6 7 and 8. இப்போது இதை என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு 4 ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்து பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 4 ரெசிஸ்டன்ஸை மட்டும் 4 வயரை மட்டும் எடுத்து பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க. அதை ரெண்டையும் சீரீஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 பீசஸாக கட் பண்ணதுனால இது R/8 மாறிடும். அப்போது இது மாதிரி 4 ரெசிஸ்டன்ஸை பேரலல் பண்ணுங்கள். இப்படி 4 ரெசிஸ்டன்ஸை பேரலல் பண்ணிங்கன்னா இது வந்து R/8 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 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு செட்டு இதே மாதிரி மீத இருக்கிற 4 இதை வச்சு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எகெயின் R/8 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 and R/8. இப்போ இந்த காம்பினேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த R/8 எல்லாமே பேரலல் பண்ணுங்கள், இந்த R/8 எல்லாமே பேரலல் பண்ணுங்கள், கடைசியில் ரெண்டும் சீரீஸு. ஸோ இதெல்லாம் பேரலல் பண்ண என்ன கிடைக்கும், R/8/4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பேரலல் பண்ணால் இப்படி தான் கிடைக்கும். சீரீஸ் பேரலில் சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே வந்து சீரீஸ் பேரலல் காம்பினேஷன் சம்மந்தமான வீடியோ வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை நீங்கள் ஒரு தடவை வாட்ச் பண்ணிட்டு பாருங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ R/8/4 அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒரு R/32. அதே மாதிரி இது ஒரு R/32ன்னு வரும். இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள், இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஸோ R/32 R/32 வந்து R/16 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ உங்கள் ஆப்ஷன் வந்து R/16.